ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம் என்று சொன்ன ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொண்டு 1வது வசனத்தை எடுத்தவர்கள் யாராயிலும் சத்தமா வாசியுங்கள். ரூத் சாப்டர் 1 verse 1. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. நீங்கள் பார்ப்பீங்கள் என்று சொன்னால் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை வாசித்து பார்க்கும் வேளையில் இஸ்ரவேல் மக்கள் சில வேளைகளில் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறார்கள். கர்த்தரை விட்டு பின்வாங்கி போவது மாத்திரமில்லை, கர்த்தருக்கு விரோதமான பாவங்களை செய்கிறார்கள், பொல்லாப்பு செய்கிறார்கள். இப்படி செய்யும் வேளையில் கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவர்களை அங்கே அவர் சிட்சிக்கிறவராக இருக்கிறார். அவர்களை எதிரிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கிறவராக இருக்கிறார். சில நேரங்கள் அவர்களுக்கு பஞ்சங்கள் ஏற்படுகிறது, அவர்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படுகிறது. அப்படி கஷ்டங்கள் ஏற்படும் வேளையில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். கர்த்தர் இரக்க மன உருக்கம் உடையவர், அவர்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். இந்த கால வேளையிலே நாங்கள் கர்த்தரை விட்டு போவோம் என்று சொன்னால் எங்களுக்கு எந்த இடத்துலையும் பாதுகாப்பு இல்லை. எங்களுக்கு கர்த்தர் தான் உதவி செய்கிறவராக இருக்கிறார். இயேசு தான் எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே தான் நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று என்று சொல்லும் வேளையில் யூதேயாவில் உள்ள இடத்துல பெத்லகேமில் இருந்து அங்கே நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் அங்கே தங்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டு விட்டது, யூதேயா ஏற்பட்டு விட்டது. ஆகவே நான் போவோம் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் அங்கே மோவாப் தேசத்துக்கு போகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. மோவாப்பில் அங்கே போய் இருக்கும் வழியில் அவர்களை குறித்து பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய பெயர்கள். ஆனால் என்னவென்று சொன்னால், இவர்கள் அங்கே போய் இருக்கும் வழியில் அந்த நகோமி என்று சொல்லப்படுகிற இஸ்திரியுடைய புருஷன் எலிமெலேக் என்று சொல்லப்படுகிற மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அப்பொழுது இவர்கள் சாப்பாட்டுக்கு போனார்கள், சாப்பாடு இருக்குது. ஆனால் என்ன காரணத்தின் நிமித்தமாக எலிமெலேக் மரித்தான் என்பது எங்களுக்கு தெரியாது. அவனுக்கு வியாதி வந்ததா, பிளவீனம் வந்த, என்ன நடந்தது என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் மரித்து போனான் என்று பைபிளில் சொல்ல இருக்குது. அவன் மரித்து போய்விட்டால் யோசிச்சு பாருங்கள், அங்கே நகோமி எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பா, துக்கப்பட்டிருப்பா, கவலைப்பட்டிருப்பா. நான் பஞ்சத்தின் நிமித்தமாக என்னுடைய ஊரையும் என்னுடைய தேசத்தையும் என்னுடைய ஜனங்களையும் இனத்தவர்களையும் விட்டு நான் வந்தேன். ஆனால் இப்பொழுது நான் நம்பியிருந்தவர், தலைவர், என்னுடைய குடும்பத்துக்கு தலைவராக இருந்தவர், என்னுடைய புருஷன், அவர் இறந்து விட்டார் என்று சொல்லி அவள் கவலைப்படுகிற வேளையில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவளுக்கு 2 குமாரர் மாத்திரம் இருந்தார்கள். அது அவளை ஆறுதல் படுத்தி இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அவர்களுக்கு இவள் என்ன செய்கிறார்கள் என்றால் 4ஆம் வசனத்தில் இவர்கள் வாசியுங்கள், மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அந்த 2 குமாரரும் என்ன செய்தார்கள் என்றால் அங்கே மோவாபியர் அங்கே பெண் கொள்ளுகிறார்கள். அந்நிய ஜாதியினர், இவர்கள் புறஜாதியார். இவர்கள் அங்கே சர்வ வல்லவரை அங்கே ஆராதிப்பதும் இல்லை, சர்வ வல்லவரை பின்பற்றுவதும் இல்லை. ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள், இவர்களுடைய வாழ்க்கை கூடாக சில வேளையில் இந்த 2 பெண்களும் தொடப்பட்டிருப்பார்கள், நடந்திருக்க கூடும். ஆகவே தான் அங்கே சொல்லப்படுகிற ஒரு ஸ்திரியுடைய பேர் ஒர்பாள், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார். அங்கே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கும் வேளையில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், பாருங்கள், யோசித்து பாருங்கள். இப்பொழுது நகோமி சந்தோஷப்பட்டு கொண்டிருந்திருப்பா, எனக்கு 2 மருமக்கள் கிடைத்திருக்குது, அவர்களை கர்த்தருக்கு ஏற்றபடி அவளுடைய ஜீவியத்தின் மூலமாக வழி நடத்தப்பட்டிருப்பார்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்று சொன்னால் வசனங்களை படித்து பார்க்கும் வேளையில் இவர்கள் அங்கே இருந்து வாசம் செய்து கொண்டிருக்கிற நாட்களில் நாங்கள் பார்க்கிறோம் அவருடைய 2 குமாரரும் அவர்களும் இறக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், எவ்வளோ வேதனையாக இருக்கும். புருஷன் இழந்து விட்டேன், இப்பொழுது என்னுடைய பிள்ளைகள் விவாகம் செய்து நல்லா இருக்கிறார்கள் என்று சந்தோஷத்தோடு இருக்கிறேன். சந்தோஷத்தோடு இருக்கும் வழியில் திடீரென்று என்ற ஆண் பிள்ளைகள் எனக்கு தந்த 2 குமாரரும் அவர்களும் மறிக்கிறார்கள். என்ன எப்படி மறித்தார்கள் ஒன்றுமே பைபிளில் சொல்லவில்லை. வாழ்க்கையில் வேதனையும் துக்கமாக இருக்கிறது, கவலையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. என்ன செய்ய தெரியாமல் அவதிப்பட்டிருக்க கூடும். நாங்கள் பார்க்கிறோம், நாயினூர் விதவையை குறித்து பார்க்கும் வழியில் அவளுக்கு இருந்த ஒரே ஒரு குமாரன், அவனும் செத்து போனான்.
செத்து போயிருக்கும் வழியில் அவருக்கு எப்படி இருந்ததுன்றது தெரியாது. யோசிச்சு பாருங்க, எங்களுடைய அருமையானவர்கள் எங்களை விட்டு போகும் வேளையில், நாங்கள் நம்பி இருக்கிறவர்கள் எங்களை கைவிடும் வேளையில், அவர்கள் உயிரோடு இருந்தாலும் எங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொல்லுகிறவர்கள் உதவி செய்யாமல் போகும் வேளையில் யோசிச்சு பாருங்கள், எங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். எங்களை நேசித்தவர்கள் எங்களை வெறுக்கும் வேளையில், எங்களுக்கு பகைஞர்களாக மாறும் வேளையில் எவ்வளோ ஒரு துக்கமாக இருக்கும். இவருடைய இருதயம் கிழிக்கப்படுகிறது, உடைக்கப்படுகிறது, நொறுக்கப்படுகிறது, பிழியப்படுகிறது. என்ன செய்யன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் அந்த நகோமி இருக்கிறார். அங்கே நாங்கள் பார்க்கிறோம், அவள் என்ன செய்கிறாள் என்றால், வாசித்து பார்க்கும் வேளையில் இழந்து தனித்தவளானாள் என்று சொல்லப்படுகிறது. தனிமை. இன்றைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் தனிமை வாட்டி கொண்டிருக்கும். எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருப்பார்கள், ரிலேட்டிவ்ஸ் இருப்பார்கள், எல்லாரும் சுற்றி இருந்தாலும் அந்த லோன்லினஸ் சில வேளைகளில் எங்களுடைய இருதயத்தை அங்கே வாட்டி கொண்டிருக்கும். இந்த காலவெளியில் அருமையான சகோதரிய, உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே இருக்கிறது போல இருக்கலாம். பட் இஃப் தேர்ஸ் லோன்லினஸ், ஐ வில் டெல் யூ, அந்த இடத்தை கெப்பை நிரப்பக்கூடியவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அந்த இடத்துக்குள்ளே இயேசுவை கூப்பிட்டீங்கன்னு சொன்னால், இயேசுவானவர் வரும் வேளையில் அவர் 1000 10,000 பேர்களில் சிறந்தவராயிருக்கிறார். ஆகவே அவர் அதிசயமான முறையில் எங்களுடைய தனிமையை நீக்கிறவராக இருக்கிறார். எங்களுக்கு சில வேளைகளில் நாங்கள் தனிமையாக இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு எத்தனையோ காரியங்களை மக்கள் நாடி ஓடுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் இந்த கால வேளையில் எங்களுக்கு சொல்கிறார், தன்னிடத்தில் வருகிறவனுக்கு சமாதானத்தை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே தான் நாங்கள் பார்க்கிறோம், அவள் கேள்விப்படுகிறார் என்னவென்று சொன்னார், எங்களுடைய ஜனங்களை கர்த்தர் சந்தித்து 6ஆம் வசனம், அவளுக்கு ஆகாரம் அருளினார். பாருங்க, எங்களுடைய தேவன் எப்பொழுதும் எங்களை அடித்து கொண்டே இருக்க மாட்டார், எங்களை தண்டித்து கொண்டே இருக்க மாட்டார். அவர் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான காருண்யத்தால் உன்னை சேர்த்து கொண்டேன். அரவணைக்கிற தேவன், நம்முடைய தேவன், எங்களை நேசிக்கிற தேவன். எங்களுடைய இயேசு எங்களை குறித்து கரிசனை உடையவராயிருக்கிறார், எங்களுடைய தேவைகளை அறிந்தவராயிருக்கிறார். நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னாலே, அவள் என்ன செய்கிறார், அங்கே யூதியா தேசத்தில் ஆகாரம் இருக்கிறது என்பதை கேள்விப்பட்டு, மோவாப் தேசத்தில் கேள்விப்பட்டு, தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்ப வரும்படி எழுந்து தன் 2 மருமக்களோடு கூட, வாசியுங்கள், தன் 2 மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழிநடக்கையில் நகோமி, அங்க நகோமி என்று சொல்லப்படுகிற அந்த ஸ்திரியானவள் தன் 2 மருமக்களையும் பார்த்து சொல்கிறார்கள், நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். உங்களுடைய தேசத்தில் நீங்க இருக்கிறீங்க, உங்களுடைய இனத்தவர்கள் இருக்கிறார்கள், குடும்பம் இருக்குது, நீங்க உங்களுடைய வீட்டுக்கு நீங்க போங்கள் என்று சொல்லுகிறார். அங்கே சொல்லும் வேளையில் என்ன நடக்கிறது, எனக்கு இனிமேல் கர்த்தர் எனக்கு நீங்கள் தயவு செய்து போல கர்த்தர் உங்களுக்கும் தயவு செய்வாராக என்று ஆசீர்வதிக்கிறார். கோபத்தில் சொல்லவில்லை, அவன் நல்ல ஒரு எண்ணத்தோடு சொல்லுகிறத காணக்கூடியதாக இருக்குது. அப்பொழுது என்ன நடக்கிறது என்றால் 9ஆம் வசனத்தில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது என்னவென்று சொன்னால், இனிமேல் என்னோட நீங்கள் இருந்து பிரயோஜனம் இல்லை என்று சொல்லும் வேளையில் அவர்களை முத்தமிட்டால், அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து, உம்முடைய ஜனத்தண்டைக்கே உம்முடனே கூட வருவோம் என்றார்கள். அதற்கு நகோமி, என் மக்களே நீங்கள் திரும்பி போங்கள். 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். என்னோட கூட என்னோடு ஏன் வருகிறீர்கள், உங்களுக்கு புருஷராகும்படிக்கு இனிமேல் என் கற்பத்திலே எனக்கு. இந்த வாழ்க்கை வெறுமையா போயிட்டுது, வறண்டு போயிட்டுது, காஞ்சி போயிட்டுது, பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறது. இந்த காலவெளியில் நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் யாராலும் இருந்தால், என்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை, இருக்கிற காலத்தில் நல்லா இருந்தேனே, நல்ல செழிப்பாக இருந்தேனே, வேலை செய்தேனே, நான் வீட்டுக்கு போட்டு கொடுத்தேனே, எல்லாத்தையும் நான் செய்து தந்தேனே, இப்பொழுது எனக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற நேரத்தில் எனக்கு உதவி செய்வார் ஒன்றும் இல்லை. யோபுடைய வாழ்க்கையை வாசித்து படித்து பார்க்கும் வேளையில் அவன் எவ்வளவு செழிப்பானவனாக இருந்தான், அவன் பெரிய ஒரு செல்வந்தனாக இருந்தான், அவன் பெரிய ஆசீர்வாதத்தோடு இருந்தான். ஆனால் திடீரென்று அவனுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தது, கஷ்டங்கள் வந்தது, வேதனைகள் வந்தது, குடும்பம் இழந்தான், எல்லா செல்வங்களை இழந்தான், எல்லாத்தையும் இழந்து தனித்து போய் இருக்கும் வழியில் சர்ரத்திலையும் வியாதி வந்த நேரத்தில் அவனுடைய ஆறுதல் படுத்த வேண்டிய அவனுடைய மனைவி சொல்லுகிறார், என்ன கர்த்தரை ஏன் இன்னும் துதித்து கொண்டிருக்கிறாய், ஸ்தோத்திரித்து கொண்டிருக்கிறாய், ஏன் அவருக்கு நன்றி சொல்லி கொண்டிருக்கிறாய், தூஷித்து போட்டு செத்து போன்னு சொல்லுகிறார். ஆறுதல் கொடுக்க வேண்டிய இடத்துல ஆறுதல் இல்லை. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் சில வேளைகளை நாங்கள் எல்லாம் செய்து கொடுத்து விட்டோம், இப்பொழுது எனக்கு பலன் இல்லாமல் போய்விட்டது, எனக்கு உதவி செய்வார் ஒருவருமே இல்லை என்று சொல்லிக்கொண்டு தனிமையை யாராயிலும் உணர்ந்து கொண்டிருப்பீங்கள் என்று சொன்னார். இயேசு உங்களை ஒரு பொழுதும் கைவிடவே மாட்டார் என்று சொன்னவர். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர். எப்பேற்பட்ட வியாதியோடு இருந்தாலும் நீங்கள் உங்களை புறக்கணித்து ஒதுக்கப்பட்டு உங்களுக்கு கவனிப்பார் இல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் உங்களை கரிசனையாக பார்த்து கொள்கிறவர் ஆகியிருக்கிறார்.
கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். டோன்ட் ஃபீல் லோன்லி. ஏன்னு சொன்னால் ஜீசஸ் இஸ் தி ஓன்லி ஆன்சர் டு ஆல் அவர் லைஃப் ப்ராப்ளம்ஸ். எங்களோட வாழ்க்கையில் சில வேளைகளில் சிலருக்கு யோசனையாக இருக்கும், இயேசுடத்தில் வந்தால் எங்களுக்கு என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும்ன்றது என்ன, எங்களுக்கு கிடைக்கிறது என்னன்னு சொன்னால் நித்திய வாழ்வு. நாங்கள் மரித்தாலும் பரலோகத்துக்குள்ளே போவோம். இந்த உலகத்திலேயும் இயேசு எங்களோடு இருக்கிறார். நாங்கள் மரித்த பின்பு நாங்கள் அவரோடு கூட என்றென்றைக்கு இருப்போம். அந்த நிச்சயம் எங்களுக்கு இருக்கிறது. நான் அடிக்கடி யோசிப்பது என்னவென்று சொன்னால், இந்த ஒரு எங்களோடு கூட இருக்கிற ஒரு தேவனுடைய ஊழியக்காரி எங்களோடு பேசி கொண்டிருக்கும் வேளையில் 10 கன்னிகைகளை பற்றி சொன்னார். 10 கன்னிகைகளை மணவாளனுக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர் வருகிறார் என்று சொன்ன உடனே 5 பேருக்கு எண்ணெய் போதாமல் இருந்தது. மணவாளன் வந்து விட்டார், புத்தியுள்ள ஸ்திரீகள் அவரோடு போய்விட்டார். மற்றவர்கள் வந்து கதவை தட்டும் வேளையில் நான் உன்னை அறியேன் என்று சொல்லிவிட்டார். இன்றைக்கு எல்லாரும் சர்ச்சுக்கு வந்து கொண்டு தான் இருக்கிறோம். சர்ச்சில் கும்பிடுகிறோம், ஆராதிக்கிறோம், பாட்டு பாடுறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையாகவே நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோமா? மாம்சத்தின் கிரியைகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்குதா? தேவனுடைய வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து மாம்சத்தின் கிரியைகள் என்னென்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவமான காரியங்கள் எங்களோட வாழ்க்கையில் இன்னும் இருக்குதா? உலகம் எங்களை பிடித்து கொண்டிருக்குதா? மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் எங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் இந்த காலவெளியில் இவைகள் தேவனால் உண்டானது அல்ல, பிசாசினால் உண்டானது. இந்த காலவெளியில் ஆண்டவர் எங்களை சுத்திகரிக்கிறவராக இருக்கிறார். தம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களை சுத்திகரிக்கிறார். தம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிக்கிறார். நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார். அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கும் வேளையில் கரைத்திரையற்ற மணவாட்டி சபைக்கு அவர் வருகிறார். எல்லாருக்கும் வர்றது இல்லை. பாஸ்டருக்கு தெரியாமல், ஒருத்தருக்கும் தெரியாமல் நாங்கள் ரகசியமாக சில காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். ஏன் அப்படி இல்லை, ஒருத்தருக்குமே தெரியாது. உள்ளத்தில் எங்களுக்கு கோபம் இருக்கும், எரிச்சல் இருக்கும், பொறாமை இருக்கும், பெரிய ஆக்கள் என்ற எண்ணத்தோடு இருப்போம். நான் என்னை விட யார் தான் இங்கே பெரிய ஆள் என்று யோசிச்சு கொண்டிருக்கலாம், ஆவிக்குரிய விதத்திலேயோ உலக பிரகாரமாகும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் என்னண்டா, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவராக இருக்கிறார். மனுஷனுடைய இருதயம் மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாக இருக்குது. அதை அறியத்தக்கவர் ஒன்லி காட், கர்த்தர் மாத்திரம்தான். இந்த காலவெளியில் ஆவியானவர் எங்களோடு பேசும் வேளையில், அவர் தம்முடைய வார்த்தை கூட பேசும் வேளையில், சில வேளைகளை எங்களை அங்கே உணர்த்தும் வேளையில் அவைகளை உடனே என்ன செய்கிறோம், ஆண்டவரே என்னோட இன்றைக்கு நீர் பேசுகிறேன், நான் இப்படி இவ்வளோ காலம் இருந்துட்டேன், ஒரு ராங்கி பிடிச்சவளாக நான் வந்து சேர்ச்சில் இருப்பேன், லெவலாக நிற்பேன், ஒன்றும் செய்ய மாட்டேன், பேசாமல் இருப்பேன், போவேன், எனக்கு எங்களை பாரம்பரியத்தை யாருக்கு தெரியும் என்று சொல்லி போட்டு இருக்கலாம். ஆனால் இந்த காலவேளையில் கர்த்தருக்கு முன்பதாக நாங்கள் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டுள்ள என்பதை மறந்து போகக்கூடாது. குப்பையும் தூசுமான எங்களை ஆண்டவர் பிரபுக்களோடு உட்கார பண்ணியிருக்கிறார். தம்மோடு கூட உன்னதங்களை வீற்றிருக்கிற சிலாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். நாங்கள் இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிறதுனால இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த காலவெளியில் நாங்கள் பார்க்குறோம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் எங்களை சுத்திகரிக்கிறவராக இருக்கிறார். வாழ்க்கையில் பிரச்சனைகள், கவலைகள், வேதனைகள் இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு விடுதலை கொடுத்தார். தேவ ஆவியானவர் இருக்கிற இடத்துல விடுதலை இருக்குது. இந்த இடத்துல விடுதலை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். முடியாது என்று சொல்லுகிற வேளையில் ஆண்டவர் எங்களை தூக்கி செல்லுகிறவராக இருக்கிறார். தம்முடைய செட்டைகள் எங்களை சுமக்கிறவராக இருக்கிறார். ஆகவே தான் நீங்கள் பாருங்கள், அங்கே சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், 14ஆம் வசனத்துக்கு வாசியுங்கள், 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். அங்கே சொல்லப்படுகிறது, அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஒருபால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அங்கே நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், ஒருபால் என்ன செய்து விட்டால், அவள் முத்தமிட்டு, மாமியை முத்தமிட்டாள். 2 பேரும் அங்கே சேர்கிறார்கள். ஒருபால் முத்தமிட்டு விட்டால், அவள் முத்தமிட்டு போய்விட்டாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். இன்றைக்கு பாருங்கள், எங்களுடைய வாழ்க்கையில் எனக்கிட்ட இனி ஒன்றும் இல்லை, எனக்கு பேலனும் இல்லை, ஒன்றும் இல்லை. எனக்கு ஒருவர் சொன்னார், என்னென்னு சொன்னால், ஒருவர் ரிட்டையர் பண்ண வயதில் படியால் கீழே விழுந்து கிடக்கிறாராம். விழுந்து கிடக்க மனைவியை பார்த்து போட்டு என்ன செய்தாவா, அவள் அந்த நேரத்தில் தன்னை சூக்கேஸ் கொண்டு வெளியில் போனாவா. இவரை விட்டுட்டு அவள் போகிறா. இனி மனுஷன் கிழவன் என்ன செய்ய போகுது, இருக்கிற காலத்தில் எல்லாத்தையும் சம்பாதித்து எல்லாத்தையும் தந்துட்டார், இனி என்ன இவருக்கு, இனி இவரோட இருக்க இயலாதுன்னு அவள் போகிறா. இதுதான் உலகம். உலகம் சொல்லும் கடைசி மட்டும் நான் உன்னோடு இருப்பேன் என்று. நீங்கள் பார்ப்பீங்க, லவ் பண்ணும் வேளையில் என்ன நடக்கும் என்று சொன்னால், ரத்தத்திலேயே எழுதி கையில எல்லாம் குத்திடுவாங்க, பச்சை குத்திடுவாங்க, ரத்தத்தால் எல்லாம் எழுதி எல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. அதெல்லாம் கொஞ்ச நாட்களுக்கு.
எப்பவும் சொல்லுகிறது லவ் இஸ் பிளைண்ட் என்று சொல்லி பார்க்க எல்லாம் நல்லா தான் இருக்கும். இவரை போல இவவை போல எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லுவார்கள். ஆனால் வந்த பிறகு தான் தெரியும் இது மோகினியாண்டு பிசாசுண்டு. ஒரு கல்யாண வீட்டுக்கு என்னுடைய பெற்றாரோடு நான் போயிருந்தேன் இலங்கையில். அடுத்த நாள் காலையில் வீட்டில் ஏதோ எல்லாம் கதைச்சு கொண்டிருக்கிறாங்க, குசு குசு குசுன்னு கதைக்கிறாங்க. என்னென்னு கேட்டு பார்த்தா கல்யாணத்தை அவர்கள் அரேஞ்ச் பண்ணி தான் செய்தார்கள். இந்த தம்பி ஒரே ஒரு மகன், அவருக்கு சகோதரிமார் இருந்தார்கள். இந்த மகனுக்கு அவர் கல்யாணம் செய்த பெண் இரவில் அவள் பல்ல கலட்டி வச்சாவாம். இவர் சொல்கிறார், அம்மா அப்பா நீங்கள் எனக்கு ஊழியக்காரர் மூலமாக செய்து தந்த கல்யாணத்தில் இந்த எனக்கு பிரியமே இல்லை என்று அவருக்கு பள்ளி இல்லை. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், என்ன வயது போக இல்லை, இளமாக்கள் நினைக்கிறேன் ஆக்சிடென்ட் பட்டு நடந்திருக்கக்கூடும் எதுவும் பிரச்சனைகள். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இதெல்லாம் கண்களினால் காண்பதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான் இன்பத்தை கொடுக்கும், கண்களுக்கு திருப்தியே கிடையாது என்று வேத புஸ்தகம் சொல்கிறது. இங்கே நாங்கள் பார்க்குறோம், கஷ்டப்படுகிற நேரத்தில் விட்டுட்டு போகக்கூடாது. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு படிக்கிற பாடத்தை நான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் வேளையில் கர்த்தர் இந்த காலவெளியில் நம்மோடு அவர் பேசுகிறவராக இருக்கிறார். வாசித்து பாருங்கள். என்னவென்று சொன்னால் அங்கே நாங்கள் பார்க்கிறோம், ரூத் என்ன செய்கிறார்? 15ஆம் வசனத்தில் அவர் விடமாட்டேன் என்று பற்றி கொண்டாள். நீங்கள் என்ன நடந்தாலும் கர்த்தரை பற்றி கொள்ளுகிறவர்கள், கர்த்தரை பிடித்திருக்கிறவர்கள். கர்த்தர் எங்களுக்கு தந்த சபை, நான் இந்த சபைக்கு வந்த நாள்லேருந்து கர்த்தர் என்னை வழிநடத்தி இருக்கிறார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், அற்புதங்கள் செய்திருக்கிறார், என் தேவைகளை சந்தித்திருக்கிறார், என்னை காப்பாற்றி இருக்கிறார், என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார், என்னை வழிநடத்துகிற தேவன் என்னோடு இருக்கிறார், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார் இந்த சபையில் என்று சொல்லி ஃபெய்த்ஃபுல்லாக என்னத்தான் நடந்தாலும் நான் மனுஷனை பார்க்க வர இல்லை, கர்த்தரை பார்க்க வந்திருக்கிறேன். கர்த்தர் என்னோடு பேசுவார். கர்த்தர் யாரு கூடாகவும் எதையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். கிதியோன் என்று சொல்லப்படுகிறவன் பயந்து கொண்டிருக்கும் வேளையில் கர்த்தர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே என்று சொன்னார். ஆண்டவர் எங்களை பற்றி எங்களுக்கே தெரியாமல் இருக்கிற நேரத்தில் கர்த்தர் எங்களை பேர் சொல்லி அழைக்கிறவராக இருக்கிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் இந்த காலவெளியில் இந்த இடத்துல இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை இந்த காலவெளியில் நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆகவே 15ஆம் வசனத்தில் அங்கே பார்க்கிறோம், அப்பொழுது அவள் இதோ உன் சகோதரி நாகோமி சொல்லுகிறார், சகோதரி என்று சொல்லும் வேளையில் அவருடைய மற்ற சகோதரனை விவாகம் செய்தவர், அவள் தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாள். அவள் தன் தேவர்களிடத்திட போய்விட்டாள். யெகோவா தேவனை பின்பற்றி கொண்டு நீங்கள் வந்தீங்க, இஸ்ரவேலின் தேவனை வணங்கி கொண்டு வந்தீங்க. ஆனால் இப்பொழுது மோவாப் தேசத்திலே விட்டுட்டு நான் போக சொல்லும் வேளையில் அவள் போய்விட்டாள். இப்பொழுது நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத் என்ன சொல்லுகிறார்? 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். சொல்லப்படுகிறது, இது மிக முக்கியமானது, இதை நீங்க எப்பவுமே மார்க் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதற்கு ரூத் சொல்லுகிறார், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட இங்க சர்ச்சுக்கு வர வேண்டாம் என்று எனக்கு சொல்ல வேண்டாம், எனக்கு நீங்கள் கஷ்டத்தை கொடுக்க வேண்டாம், என்ன நிப்பாட்ட வேண்டாம். என்ன நடந்தாலும் நான் உண்ட வாழ்க்கையில் உனக்கு நன்மையான நேரத்தில் மாத்திரமில்லை, அங்கே பெரிய கூட்டம் இருக்க மாத்திரமில்லை, சின்ன கூட்டமாக இருந்தாலும் அந்த இடத்துல நான் இருப்பேன். ஏனென்றால் ஆண்டவர் சிறுமந்தையே பயப்படாதே என்று சொல்லுகிறவர். நான் ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை, பிதாவுடைய ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்க சித்தமாக இருக்கிற ஒரு தரிசனத்தோடு நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கு இந்த காலவெளியில் தாய்மாருக்கு மாத்திரமில்லை, இந்த இடத்துல கூடியிருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் பேசுகிறவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார் என்னன்னு சொன்னார், ரூத் சொல்லுகிறார், என்னோட பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு, நீர் போகிற இடம் எந்த இடத்துக்கு போனாலும் நான் வருவேன். அது நல்ல இடமோ கூடாத இடமோ என்னையும் உண்மையும் ஒன்றும் பிரிக்க முடியாது. கர்த்தரையும் என்னையும் எதுவும் பிரிக்க முடியாது. பட்டினியோ நாச மோசமோ பஞ்சமோ ஒன்றும் என்ன பிரிக்காது என்று சொல்லி பவுல் சொல்லுவது போல கர்த்தரின் அன்பை விட்டு ஒன்றும் பிரிக்காது. என்னுடைய வாழ்க்கையில் எதுவும் என்ன பிரிக்காது. ஃபெய்த்ஃபுல் பீப்புளாக இருக்கிற எங்களுக்கு கர்த்தர் பேசுகிறது என்னென்னா, நீர் தங்கும் இடத்துல நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் வணங்கி கொண்டிருக்கிற தேவன் தான் என்னுடைய தேவன். எவ்ரிதிங் வாட் எவர் யூ டூ ஐ எம் கோயிங் டு ஃபாலோ யூ. நான் உன்னை பின்பற்றுகிறவனா இருக்கிறேன். நீர் மரணமடையும் மட்டும் வாசிங்கள் 17ஆம் வசனம், நீர் மரணமடையும் இடத்தில் நானும் நீர் எங்க செத்து போறீரோ அங்க நான் செத்து போவேன். இது இப்படி சொல்லக்கூடியதா இருக்குமா? இன்றைக்கு வார மருமக்கள் எப்படி இருப்பாங்களோ எனக்கு தெரியாது. இன்றைக்கு எங்களோட பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. ஓல்ட் உமன் என்றுட்டு போயிடுவாங்க, திஸ் உமன் இஸ் யூஸ்லெஸ் என்றுட்டு போயிடுவாங்க, திஸ் மேன் இஸ் லைக் தட் என்று சொல்லுவாங்க. இந்த கிழவனுக்கு என்ன தடிக்கும் என்று தள்ளி போட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார், உங்களை ஒரு நாளும் தள்ள மாட்டார். தாயும் தாப்பனையும் கனம் பண்ண சொல்கிறார். இன்றைக்கு கட்டி பிடிக்கிற கரந்தான் ஒரு நாள்
அங்கே பார்க்கும் வழியில் ஒருவர் சொல்கிறார் அடி விழுத்துது, ஒரு ஆளுக்கு அடித்து போட்டார் தன்னை வீட்டில். அது சொன்னால் அன்பு இருந்தால் தான் நான் அடிக்குமென்று சொல்லி அதுக்கு அடிக்கக்கூடாது. நிறைய காரியங்கள் யாரை அடிக்கணும் யாரை அடிக்கக்கூடாது ஒவ்வொன்றையும் அறிஞ்சு கொள்ளணும். கர்த்தருடைய வார்த்தையை படிக்கும் வழியில் எல்லாத்தையும் எங்களுக்கு தெரியும். இன்றைக்கு இந்த கால வேளையில் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. வாசிங்கள் தொடர்ந்து. அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன், மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால். இந்த இது வடிவா சொல்றாங்க தானே கல்யாணம் வீட்டு நேரத்தில். மரணம் பிரிக்கும் வரைக்கும் ஒன்றும் எங்களை பிரிக்காது. நன்மையிலும் தீமையிலும் எல்லாத்துலேயும் உம்மோடு இருப்பேன். ஆனால் ஒரு ஃபியூ இயர்ஸால் பாய் ஐ ஃபவுண்ட் another லவ். இன்னொரு இடத்துல ஒர்க் பிளேஸில் ஒரு ஆளை கண்டுட்டேன். ஸோ யூ ஆர் யூஸ்லெஸ், யூ கான் டூ எனி திங் அண்டுட்டு இன்றைக்கு எத்தனை வீடுகள் உடைஞ்சு போயிருக்குது. இன்றைக்கு அருமையான தேவண்ட பிள்ளைகளை இன்றைக்கு கர்த்தரை விட்டுட்டு போகிற ஆக்களும் எத்தனை பேர் இருக்கிறாங்க எனக்கு தெரியும். ரட்சிக்கப்பட்ட ஆக்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிருக்கிறார்கள். இன்றைக்கு அருமையான தேவண்ட பிள்ளைகளை நாங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தருக்கு ஃபெய்த்ஃபுல்லாக இருப்போம் என்று சொன்னார். கர்த்தரை நிச்சயம் ஆண்டவர் சொல்கிறார், முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் கடைசி மட்டும் நிற்கிறவன் என்னத்தான் நடந்தாலும் எதுத்தான் நடந்தாலும் ஃபெய்த்ஃபுல்னஸ் என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த ரூத்துக்குள்ளே இருந்தது நாங்கள் பார்க்குறோம். என்னன்னு சொன்னால் உண்மை உள்ளவளாக இருந்தால், நன்றி உள்ளவளாக இருக்கிறார். ஃபெய்த்ஃபுல்னஸ் அங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வாசியங்கள் சொல்லப்படுகிறது, அப்படி மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர். அப்போ என்ன நடந்தாலும் என்னை ஒன்றுமே பிரிக்காது. இன்றைக்கு அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் நிறைய பேர் இருக்கும் வழியிலையும் ஆராதனை செய்தோம். கொஞ்சம் பேராக இருந்தாலும் அந்த ஆராதனை செய்கிறோம். அது யூஸ்லெஸ்ஸாக இருந்தாலும் கர்த்தருக்குள்ளே இருப்போம். ஏண்டா கர்த்தர் ஆரம்பித்த இடம், கர்த்தர் சபையை கட்டுகிறவர், கர்த்தர் எனக்கு தந்த ஊழியக்காரன், நான் ஃபெய்த்ஃபுல்லாக இருப்பேன். கர்த்தர் எனக்கு காரியங்கள் செய்ய ஃபெய்த்ஃபுல்னஸ். முதலாவது நம்பர் 1 பாயிண்ட், உண்மை உள்ளவர்களாக இருக்க வேணும். உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தர் எனக்கு என்னை சொல்லாமல் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். அதுதான் ஃபெய்த்ஃபுல்னஸ். இன்றைக்கு அந்த ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறீங்க. நீங்கள் எத்தனையோ பேர் ஃபெய்த்ஃபுல் பீப்புள் இருக்கிறீங்க. ரெண்டாவதாக நாங்கள் பார்க்குறோம் என்னோட சொன்னால் 20ஆம் வசனமும் 21ஆம் வசனத்தையும் வாசித்து பாருங்கள். அங்கே நகோமி அவள் தன் தேசத்துக்கு போகிறாள். அங்கே போகும் வழியில் யூதேயாவுக்கு போகும் வழியில் பெத்லெஹேமுக்கு போகும் வழியில் நடக்கிறது என்னென்றால் வாசிங்கள். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல். நகோமி என்று சொன்னால் ஸ்வீட்னஸ், இனிமையானவள். ஆனால் இன்றைக்கு எனக்கு நகோமி என்று என்னை கூப்பிட வேண்டாம். இந்த வாழ்க்கையில் எல்லாம் கசப்பாக இருக்குது. என் புருஷனை இழந்தேன், என் 2 பிள்ளைகளை இழந்தேன், கஷ்டப்படுகிறேன், வேதனையாக இருக்குது, என்னை மாறாள் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. என்னென்று சொன்னால் மாறாள் என்று சொல்லுங்கள் என்றால் கசப்பாக இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். என்னவென்று சொன்னால் இவ்விதமாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. வாசிங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வறுமையாய். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், நான் போகும் வழியில் நிறைவாக இருந்தேன், நான் நல்லா இருந்தேன், வசதியாக இருந்தேன். ஆனால் என்னென்று சொன்னால் கர்த்தர் என்னை வெறுமையாக திரும்பி வர பண்ணினார். திஸ் இஸ் மைன் என்று சொல்லி ஒருத்தரும் பிடித்து வைத்துக் கொண்டிருக்க முடியாது. ஐ ஹவ் சோ மச் ஆஃப் மணி இன் த பேங்க். நான் சொன்னேன், இந்த வருத்தங்கள் வந்து மக்கள் மறித்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒருவர் ஆஸ்பத்திரியில் இருக்கும் வேளையில் கொரோனாவில் அவருடைய மனைவி எனக்கு கால் பண்ண, இன்னொரு சேர்ச் ஆக்கள் கால் பண்ணி சொன்னேன், பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, எங்களோட பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் நல்லா இருக்குது பாஸ்டர், ஆனால் ஒன்றுமே உதவி இல்லை, இப்போ என்னுடைய புருஷனுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் அற்புதமான முறையில் சுகத்தை கொடுத்து வைத்திருக்கிறார் உயிரோட. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் என்னென்னு சொன்னால், மணி இஸ் நாட் எவ்ரி திங். எங்களுக்கு மணி இஸ் இம்பார்ட்டன்ட், பணம் எங்களுக்கு முக்கியம் எங்களுக்கு, ஆனால் அதை விட முக்கியமானது கர்த்தர். இன்றைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் உயிரோட வச்சிருக்கிறார். ரோடை க்ராஸ் பண்ணக்கு ஒரு கார் அடித்து ஆக்கள் செத்துதான் நியூஸில் எல்லாம் கேட்குறோம். இன்றைக்கு எனக்கு எல்லாம் இருக்குதுன்னு யோசிக்க வேண்டாம், பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய இரக்கம் தான் எங்களை வைத்திருக்கிறது, கர்த்தருடைய காருண்யம் தான் எங்களை வைத்திருக்குது. கர்த்தருக்கு நன்றியற்றவர்களாக இருக்கக்கூடாது, கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இந்த கால வேளையில் அந்த வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில் சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாக திரும்பி வர பண்ணார். உயர்வும் தாழ்வும் கர்த்தருடைய கையில் இருக்குது. ஒருவரை உயர்த்துவதும் கர்த்தர், தாழ்த்துவதும் கர்த்தர்.
எங்களுக்கு தெரியும் நேபுகாத்நேச்சார் அவர் மிருகங்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ராஜா, நான் கட்டின பாபிலோன் பெருமை கொண்டார். பெருமை உள்ளவர்களை கர்த்தர் திருத்துகிறவராக இருக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். லெவல் காட்டி கொண்டு இருக்கிறார்கள், சண்டித்தனம் காட்டுறார்கள். வாங்க போவோம், பிரச்சனைகளை படுத்துவோம் செய்வோம் என்று சொல்லி பிரச்சனைகளை ஏற்படுத்திருக்கு லெவல் காட்டி கொண்டு வந்தால் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஒரு தேவதூதன், இந்த இடத்துல தேவதூதர்கள் நிற்கிற ஆக்கள் கண்டு எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். நான் ஜெபம் பண்ணுவது எப்படி என்றாலும் எப்பவும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இருக்க வேணும், தேவதூதர்கள் இறங்க வேணும், இருக்க வேணும். இந்த இடத்துல கர்த்தர் காட் பண்ணி கொண்டிருக்கிறார், கர்த்தர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, ஒரு எனக்கு அனுப்புனாங்க இன்ஸ்டாகிராமில் ஒன்று ப்ரோக்ராம். ஒரு பாஸ்டர், ஒரு பெரிய பாஸ்டர் எண்ணெய் எடுத்து அவர் தன்னை உடுப்பில் ஊற்றுறார், தன்னை நல்ல உடுப்பில் ஊற்றி சொல்லுகிறார், அபிஷேகம், இந்த எண்ணெய் அபிஷேகம், கர்த்தரை அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார் என்று சொல்லி ஊற்றி கொண்டிருக்கிறார். எண்ணெயை ஊற்றிட்டு தன்னை முகத்துல எல்லாம் எண்ணெயை பூசிட்டு சொன்னார், வந்து அடிப்போம். அடி, எண்ணெய் அல்ல, நீ அடிக்கிறது ஆவியானவரை, எண்ணெய் அல்ல தொடுறது ஆவியானவரை. இன்றைக்கு எத்தனை பேர் அனாயிண்டட் பீப்புள் மாத்திரம் எழுமி நிலுங்க. ஐ எம் அனாயிண்டட் பை காட். நான் ஆண்டவர் சும்மா எழுமையில் அது என்ன, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். எனக்கு தெரியும் என்ன தொடுகிறவன். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன். பக்கத்தில் இருக்கிற ஆளை கேளுங்க, ஏன் எழுமுனீங்க தெரியாது, எல்லாரும் எழுப்புறாங்கன்னு எழுப்பியாச்சு. இருங்கோ, தேங்க்யூ. என்னன்னு சொன்னால் கர்த்தர் எங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், கர்த்தர் எங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஆகவே கர்த்தர் காரியங்களை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அதனால தான் நான் சொல்லுகிறேன், அபிஷேகம் பண்ணப்பட்டவனை தொடக்கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பைபிளில் நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா 2 இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கு இந்த காலவெளியில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இஸ்திரியானவள் அவள் சொல்லுகிறாள், கர்த்தருடைய கையில் தான் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். வாசித்து பாருங்கள். சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தியிருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பான் ஏன் என்றார். என்னை ஏன் ஐ எம் சச் அ ஸ்வீட் பர்சன் என்று நீங்கள் கூப்பிடுவான் என்றால் கர்த்தர் என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லுகிறத காணக்கூடிய இருக்குது. 2ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 1ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில் அங்கே பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால் 1-12 மட்டும் வாசித்து பார்க்கும் வேளையில் வாசியுங்கள். நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் யோவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த பாருங்கள். அந்த நாட்களில் உங்களுக்கு தெரியும், ஒரு இஸ்திரியானவள் ஒருவனை விவாகம் செய்து அந்த புருஷன் பிள்ளை இல்லாமல் இறந்து விட்டால் அவனுடைய சகோதரன் அந்த இஸ்திரியை விவாகம் செய்து அவளுக்கு பிள்ளையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு தெரியும். அவன் என்னவென்று சொன்னால், இப்பொழுது இதில் சகோதரர் இல்லை, ஆனால் உறவின் முறையின்படி யார் அந்த க்ளோசஸ்ட் கிண்ணா இருக்கிறாங்களோ, யார் அங்கே உறவினராக இருக்கிறாங்களோ அவங்கள் தான் விவாகம் செய்ய வேண்டும். ஆகவே தான் நாங்கள் பார்க்குறோம், நகோமிக்கு அங்கே நாங்கள் பார்க்குறோம் எலிமெலேக்கின் உறவின் முறையின்படி போவாஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் தான், நல்ல வசதியானவன், பணக்காரன், நல்ல செல்வந்தன். ஆபிரகாமை குறித்து பார்க்கும் வேளையிலே அவனும் நல்ல ஐஸ்வர்யவானாக இருந்தான். இந்த மனுஷனை பார்க்கும் வேளையிலே நல்ல ஐஸ்வர்யவானாக இருக்கிறான். மோவாபிய இஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து சொல்லுகிறாள், 2ஆம் வசனம், நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கும், தயவு யாருடைய கண்களில் கிடைக்குது அங்கே போய் கதிர்களை பொறுக்கிறேன். கதிர்களை பொறுக்கிறது என்று சொன்னால் வெரி லோவஸ்ட் பீப்புள், மிகவும் கீழே கஷ்டப்பட்டு ஏழைகளாக இருக்கிறவர்கள். கதிர்களை அங்கே அவங்க சேர்க்கும் வேளையில் என்ன செய்ய வேணும், கொஞ்சத்தை விட வேண்டும், இந்த ஓரத்தில் இருக்கிறதுலையும் விட வேண்டும், விழுந்ததை பொறுக்கக்கூடாது, விட வேண்டும். ஏனென்று சொன்னால் கஷ்டப்படுகிறவர்கள் எடுக்க வேண்டும். யோசிச்சு பாருங்கள், நகோமியும் ரூத்தும் என்ன ஆசீர்வாதத்தோடு இருந்தவர்கள் இப்பொழுது அந்த ஏழைகளாக கஷ்டத்துக்குள்ளாக போய்கொண்டிருக்கிறத காணக்கூடியதாக இருக்குது. நான் சொல்லுகிறேன், கஷ்டப்படுகிறவர்களை ஆண்டவர் தூக்கி எடுக்கிறதுக்கு இந்த காலவெளியில் வந்திருக்கிறார். அவர் உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஐஸ்வர்யத்தை பற்றி மாத்திரம் நான் சொல்லவில்லை, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தள்ளப்பட்டவர்களாக வருத்தத்தோடு இருக்கிறதுனால, பிரச்சனையோடு இருக்கிறதுனால, நாட் வேர்த் இனிமேல் என்று சொல்லி இருக்கிற நபருக்கு கர்த்தர் உதவி செய்ய வந்திருக்கிறார். இந்த காலவெளியில் அவர் உதவி செய்வார். ஆகவே தான் நாங்கள் பார்க்குறோம், என்னன்னு சொன்னால் அங்கே வாசித்து பார்க்கும் வேளையில் சொல்லப்படுகிறது, என் மகளே போ என்றாள். அவள் போய் வயல்வெளியில் 3ஆம் வசனம், அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினால் தற்செயலாக அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் அங்கே போவாசுடையதாக இருந்தது என்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இதை வாசியுங்கள், இது வெரி இன்ட்ரெஸ்டிங். இட் வில் ஸ்பீக் வித் யூ, இது உங்களோட பேசும். வாசியுங்கள். அப்பொழுது போவாஸ் பெத்லெகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து,
கர்த்தர் உங்களோட பாருங்க, இருப்பாராக. போவாஸ் சொல்றான், கர்த்தர் உங்களோட இருப்பாராக. அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். நீங்க வந்திருக்கிற இடத்துல கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். போவாசை போல கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற இடத்துல நாங்கள் இருக்கிறார். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தால் நாங்கள் ஆசீர்வாதமாக செழிப்பாக இருப்போம். இந்த ஞாயிற்றுக்கிழமையோட எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதல் வரும் என்று எதிர்பார்க்கிறவர்களுக்கு ஆண்டவர் காரியங்களை செய்வார். முன்னுக்கு நாங்கள் போவோம், பின்னுக்கு வர மாட்டோம், மேலுக்கு போவோம், கீழுக்கு வர மாட்டோம். எங்களுடைய ஆண்டவர் எங்களை உயர்த்தி கொண்டே போவார். நீங்க உங்களோட வாழ்க்கையில கஷ்டமான நேரத்திலேயும் ஆண்டவரை துதிங்கள். துதிங்கன்னா சோத்திரம் 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 மட்டும் மாத்திரம் இல்லை, பாட்டுகளை பாட ஆரம்பியுங்கள், வார்த்தைகளை சொல்லுங்கள். சொல்லும் வேளையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், என்னென்று சொன்னால் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில் சொல்லப்படுகிறது, பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். இவன் சொல்றான், இந்த இடத்துக்குள்ள ஒரு பெண் பிள்ளை வந்திருக்கிறா, இவள் யாருடையவள் என்று சொல்லும் வேளையில் அறுக்கிறவனோட கண்காணி சொல்லுகிறான், என்னன்னு சொன்னால் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோட கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை என்று சொல்லுகிறான். அறுக்கிறவர்கள் பிறகு அரிக்கட்டு 7ஆம் வசனம், கட்டுகளில் இருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளுகிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டால் காலமே துவக்கி இவ இந்த இடத்துல தான் இருந்து இவ்வளவு நேரம் செய்கிறா, இவ கொஞ்ச நேரம் தான் ஆயிற்று என்று சொல்லப்படுகிறது. 8ஆம் வசனம், அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே பாருங்கள், ஃபைண்டிங் ஃபேவர். இன்றைக்கு கர்த்தர் தயவு கிடைக்க கர்த்தர் கிருபையளிப்பாராக. முதலாவது நாங்கள் பார்த்தோம் ஃபெய்த்ஃபுல்னஸ் ரூத்துக்குள்ளே இருந்தது. இப்பொழுது உண்மை உள்ளவர்களுக்கு, யாரெல்லாம் உண்மை உள்ளவர்களாக இந்த சபையில் இருக்கிறீங்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார் என்னவென்று சொன்னால், உங்களுக்கு தயவு கிடைக்க போகிறது. எங்கெந்து என்பது எனக்கு தெரியாது. கர்த்தருடைய கண்களிலையும் கிடைக்கும், மனுஷருடைய கண்களிலையும் கிடைக்கும். ஒர்க் பிளேஸில் இருக்கலாம், ஸ்கூலில் இருக்கலாம், வேறு எந்த இடத்துல இருந்தாலும், நேபர்ஸாக இருக்கலாம், எல்லா இடத்துலையும் தயவு கிடைக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு இது நிச்சயமாக நடக்கும். சந்தேகப்படுகிறவன் கிடைக்காது. மற்றவனுக்கு முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இடத்துல ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதைக்கிறான், அவன் பஞ்ச காலத்தில் 100 மடங்கு ஆசீர்வாதம். மற்றவனுக்கு எல்லாம் புரோக், அவனுக்கு எல்லாம் முடியாது என்று போய்கொண்டிருக்குது. ஆண்டவர் இன்றைக்கு இந்த கால வேளையில் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய எக்கனாமி எப்படி இருந்தாலும் கர்த்தர் எங்களை செழிப்பாக, நீங்களும் நானும் யார்? தேவனுடைய பிள்ளைகள். கர்த்தர் தன் பிள்ளைகளை சும்மா விட மாட்டார், அவர்களை போஷிப்பா. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறையும் இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். முதலிடத்தை கர்த்தருக்கு கொடுக்கும் வழியில், டைம் இருக்கே இல்லை, முதலிடத்தை கர்த்தருக்கு கொடுக்கும் வழியில், ஐ எம் மேக்கிங் இட் அ பாயிண்ட் தட் ஐ வில் கிவ் ஃபர்ஸ்ட் பிளேஸ் டு த லார்ட். காலையில் எழுந்தோன்னே ஐ எம் கோயிங் டு பி ப்ரேயிங், ஐ எம் கோயிங் டு ஸ்டடி த வேர்ட் ஆஃப் காட். ஆஃப்டர் தட் ஒன்லி ஐ வில் டூ எனிதிங். யோசிச்சு பாருங்கள், நீங்கள் லேட்டாக எழுமுனீங்கன்னா எங்கே கட் பண்ணுவீங்க தெரியுமா? ப்ரேயர்லேயும் பைபிள் வாசிக்கிறதுலேயும் தான் நிப்பாட்டி போட்டு மற்றது நேரத்துக்கு ஒர்க்குக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும்னு போயிடுவோம். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் ஜெபம் பண்ணுற ஒரு ஜெபம் என்னென்னு சொன்னால், நாங்கள் அனைத்தினமும் வரும் வேளையில், நான் இந்த இடத்துக்குள்ளே வரும் வேளையில் சில வேளைகளில் வேறு ஆக்கள் பிரசங்கம் பண்ணாலும் நான் கேட்டு ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்றதுக்கு காரணம் என்றால் தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளதாக இருக்குது. நேற்று ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயரில் ஒரு சகோதரி தேவனுடைய வார்த்தையை கொடுத்தா, அப்படியே வல்லமையான தெரிந்த வார்த்தைகளாக இருந்தாலும் அதை கொடுக்கும் வழியில் இந்த வார்த்தையில் ஜீவன் இருக்குது. எங்களோட பிள்ளைகள் எல்லாம் பிரசங்கியர்களாக மாறி இருக்கிறார்கள். வார்த்தை பைபிள் ஸ்டடிக்கு வந்தால் என்ன, ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயருக்கு வந்தால் என்ன, அது புதன்கிழமை கூட்டத்தில் வந்தால் என்ன, தேவனுடைய வார்த்தையை கேட்க 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 சார்ஜ் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லாட்டா சார்ஜ் இல்லாமல் போயிட்டு தாண்டா அவ்வளோந்தான், நாட் ஒர்த் ஃபார் எனிதிங், ஒன்றுக்குமே உதவாமல் போயிடும். இன்றைக்கு நாங்கள் என்னென்னு சொன்னால், கர்த்தரோடு இணைக்கப்பட்டு சார்ஜாக இருப்போம்னு சொன்னால், வரைக்கு எனக்கு போதாத ஆண்டவரே. யோசிச்சு பாருங்கள், இந்த இடத்துல முதல் வார 10 பேருக்கு, ஏர்லியாக வார ஆக்களுக்கு முதல் 10 பேருக்கு $5,000 கொடுக்குறோம்னு சொன்னால் நீங்கள் யோசிக்கிறீங்களா? இடம் 10 பேர் இல்லை, இடம் இல்லாமல் க்ரௌட் நிற்கும். நான் சொல்கிறேன், இந்த 5,000 விட கர்த்தர் எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். வர்ஷிப் பண்ணும் வேளையில், கர்த்தரை ஆராதிக்கும் வேளையிலேயே, அவருடைய மகிமை ஷெக்கனா க்ளோரி இறங்கும் வேளையில், அங்கே தேவன் பெரிய காரியங்களை, அவரோடு கூட எல்லாமே இருக்குது. கர்த்தரிடத்தில் இல்லாத ஒன்றும் இல்லை, கர்த்தரிடத்தில் எல்லாமே இருக்குது. பிஃபோர் ஈவன் த சர்வீஸ் காட் வில் டூ மிரக்கிள்ஸ். ஃபர்ஸ்ட் பிளேஸ் கர்த்தருக்கு. எனக்கு அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுக்க வேண்டாம். இன்னும் கொஞ்ச நாட்கள் தான், வரும் வேளையில் கர்த்தர் வரும் வேளையில். பிரதர் பெனியின் சொல்லுகிறத கேட்டேன். அவர் ஒரு சொப்பனத்தை கண்டாரோ தரிசனத்தை கண்டாரோ தெரியல. அவர் கண்டார், தன் வியாதியாக இருக்கிற நேரத்தில் கண்டார். ஏவன்ஸ்
அங்கே எவனுக்கு ஆக்கள் போய்கொண்டிருக்கிறாங்க, திரளான மக்கள். அங்கே போகும் வழியில் அங்கே இருக்கிற ஆண்டவரை பற்றி தான் அவர் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். அவர் இப்படி தலையாட்டுவாராம். இப்படி சொல்லும் வழியில் அந்த போகிற நபருக்கு கதவுகள் உடனே திறக்கும் வழியில் அங்கே ஆர்கனோ ஏதோ எல்லாம் சத்தம், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மியூசிக் பயங்கரமாக கேட்குமா. இன்னும் அடுத்த ஆள் வரைக்க அப்படி ஆண்டர் சொல்ல சொல்ல ஒவ்வொரு ஆக்களும் கேட்டுக்குள்ளே போகிறாங்களா. சிலர் வரும் வழியில் ஆண்டர் நோன்னு சொல்கிறாராம். தண்டை டேர்ன் வந்து தான் போவ, தண்டை டேர்ன் வந்த வேளையில் கர்த்தர் சொன்னாராம், யோர் டைம் இஸ் நாட் எட் என்று சொன்னாராம். இன்னும் உண்ட நேரம் வர இல்லை என்று சொன்னாராம். அவர் எழும்பிட்டார். அதோட எழும்பி அவருக்கு சொன்னார், இப்போ தான் நெட்ஃப்ளிக்ஸும் பார்க்குறது இல்லை, அதை ஆண்டர் நிப்பாட்ட சொன்னாராம். வீட்டில் டிவியை நிப்பாட்டிட்டாராம். எல்லாத்தையும் நிப்பாட்டி பைபிளை அதிகமாக வாசிக்கிறேன் என்று சொன்னார். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது, பாஸ்டர் பால் தாங்கிய வந்து சொன்னார், பைபிளை வாசித்தேன், இத்தனை தடவை வாசித்தேன் என்று சொல்லி ஒரு சேலஞ்ச் உண்டு. இன்றைக்கு எங்களுக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது, ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் வருவதற்கு நேரம் இல்லை. இன்றைக்கு கர்த்தர் எங்களை மாற்றுவாராக. எல்லாம் செய்கிறோம், ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து காத்திருந்து தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபம் பண்ண நாங்கள் நிற்பாதது இல்லை. நாங்கள் இருந்து ஜெபம் பண்ண தொடங்கும் வழியில் ஆண்டவர் பெரிய காரியங்களை நடப்பிப்பார். நகோமியை கிட்ட ரூத் சொன்னார், நான் விட்டு போக மாட்டேன் என்று ஃபெய்த்ஃபுல்னஸ். ரெண்டாவது நாங்கள் பார்க்குறோம், ஃபேவரை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. வாசிங்கள் அடுத்த வசனத்தை. போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே உன் ஊழியக்கார பெண்களோடே கூடவே இரு. அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அன்னைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வர. பாருங்க ஆண்டவர் எப்படி செய்கிறார் என்று சொல்லி. போவாஸ் கண்களில் தயவு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. 10ஆம் வசனம். அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து அவள் நன்றி சொல்லுகிறாள், வணங்கி, நான் அந்நிய தேசத்தால் இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தது. எதினாலே எனக்கு உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தது. அது கர்த்தருடைய தயவு. கர்த்தர் செய்தார் ஒரு மனுஷனுடைய கண்களில் தயவு கிடைக்க. சில வேளைகளில் நாங்கள் அதுக்கு தகுதியற்றவர்களாக இருக்கிறோம், எங்களுக்கு அதுக்கேற்ற படிப்பு இல்லை, ஆனால் எங்களுக்கு அந்த வேலை கிடைக்கிறது. இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. சில வேளைகளில் ஆண்டவர் சொல்லுகிறார், எங்களை விட திறமா படித்தவங்க நல்ல அந்த அந்த வேலைக்கு ஏற்ற படிப்பு இருக்குது, ஆனால் அந்த படிப்பு இல்லாத ஒருவனுக்கு அந்த வேலையை கொடுக்குறாங்க. அது ஃபேவர் ஆஃப் காட். இன்றைக்கு எத்தனை பேருக்கு அந்த ஃபேவர் ஆஃப் காட் எங்களுக்கு வேணுமென்று சொன்னால் கர்த்தர் அவரோடு இருக்கும் வழியில் அவர் எங்களுக்கு தருவார். மனுஷரோட கண்களில் தயவு பெற்றுக்கொள்ளக்கூடியதா கர்த்தர் கிருபை அளிப்பார். அடுத்த வசனத்தை வாசிங்கள். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்கு, பாருங்க, நீ உன் மாமியாருக்கு செய்ததும் உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு இப்போ இந்த கால வேளையில் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ உண்மை உள்ளவனாக இருக்கிறத நான் காண்கிறேன். நீ உண்மை உள்ளவளாக இருக்கிறதா காண்கிறேன். எத்தனை அவதூறுகள் வந்தது, எத்தனை பிரச்சனைகள் வந்தது, எவ்வளவு கஷ்டங்கள் வந்தது. பட் ஐ எம் ஃபெய்த்ஃபுல் ஸ்டில் ஹியர். இந்த இடத்துல நான் உண்மையாக இருக்கிறேன். அண்ட் ஐ எம் கோயிங் டு பி பிளஸ் யூ. நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். எவ்ரி பர்சன் ஹூ இஸ் ஸ்டேயிங் இன் திஸ் சர்ச், நான் விசுவாசிக்கிறது என்னன்னு சொன்னால், இன்றைக்கு இது இட்ஸ் அ பர்சனல் மெசேஜ். இன்றைக்கு எங்களுக்கு சபைக்கு ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்குறார். இது நாட் நெசசரி வெளியில் எல்லாருக்கும் நாங்கள் போட்டு காட்டணுமென்றது அல்ல. பட் ஃபெய்த்ஃபுல்னஸ். எந்த சும்மா ஊர் விட்டு ஊர் போகிற மாதிரி, லைக் வெகபான்ஸ் மாதிரி தெரியாமல், இந்த ஆக்கள் ஒரு இடத்த விட்டு இன்னும் இடத்துக்கு போகிறவர்களாக இருக்காமல் நாங்கள் ஒரு இடத்துல ஃபெய்த்ஃபுல்லாக நிற்போம்னு சொன்னால், அந்த இடத்துல கனி கொடுக்கிறவர்களாக, தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக, ஆசீர்வாதமாக, செழிப்புள்ளவர்களாக நாங்கள் இருக்க போகிறோம். ஆகவே ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இன்றைக்கு இந்த காலவெளியில் சொல்கிறார், ஐ ஹவ் ஹர்ட் அபவுட் யூ என்று சொல்லி அங்கே போவாஸ் சொல்கிறது போல கர்த்தர் சொல்கிறார், நான் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ உன்னுடைய ஜனங்களோடு நீ வெளிக்கிட்டு போயில, உன்னுடைய சொந்தக்காரர் போய்க்க, உன்னுடைய இனத்தவர்கள் போய்க்க, உன்னுடைய வீட்டுக்காரர் போய்க்க, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் போய்க்க, நீ போயில. நீ ஃபெய்த்ஃபுல்லாக நின்ற இந்த சர்ச்சில் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். வாசிங்களா அடுத்தது 12ஆம் வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டங்களின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன். பாருங்க, நிறைவான ஃபுல் பிளெஸிங்ஸ். ஆண்டவர் கொஞ்சம் அரையும் குறையமாக தர மாட்டார்.
ஆண்டவர் இப்போ தரும் வேளையில் கூரையை பிச்சு கொண்டு தருவார் என்று சொல்லி கேள்விப்பட்டுக்கிறீங்க. எங்களுடைய ஆண்டவர் இந்த கால வேளையில் நான் சொல்லுகிறேன், எங்கள் மேலே ஆண்டவருடைய தயவு இருக்குது, கிருபை இருக்குது. நாங்கள் உண்மையாக இருந்ததை அவர் பார்த்துருக்கிறார். இப்பொழுது ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பொழிய போகிறார். God is going to bless us. ஆண்டவர் அங்கே சொல்லப்படுகிற திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. 12ஆம் வசனம், உன் செய்கைக்கு தக்கதாக பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆண்டவர் சொல்கிறார், நீ அவருடைய செட்டைகளின் கீழே வந்து அடைக்கலம் பூந்தா. யாருக்கு? தேவனுக்குடைய செட்டைகளின் கீழே, கர்த்தருடைய செட்டைகளின் கீழே. யாரெல்லாம் நீங்கள் இயேசுவை உங்களுடைய கடவுளாக இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வசனத்தின்படி நடக்க உங்களை ஒப்பு கொடுத்து, அவர் சொல்லுகிறார் என்னன்னு சொன்னால், வசனத்தை கேட்டு நடக்கிறவளா மாத்திரமில்லை அதன்படி செய்கிறவளா இருக்கும் வேளையில், கர்த்தருடைய செட்டைகளின் கீழே நாங்கள் வரும் வேளையில், கோழி தன் குஞ்சுகளை எப்படி பாதுகாக்குதோ அதுபோல தேவன் தம்முடைய செட்டைகளின் கீழே எங்களை வைத்து எங்களை பாதுகாத்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். 91ஆம் சங்கீதத்துக்கு திருப்பிக் கொள்வோம். அங்கே 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் மட்டும் வாசிக்க கேட்போம். ஆகவே என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஆண்டவருடைய செட்டைகளின் கீழே வந்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் செய்கிறதை பார்க்கிறோம். வாசிங்கள். உன்னதமானவர் என்றால் நம்முடைய தேவன், நம்முடைய சர்வ வல்லவர், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார். அவருடைய சிறகு கீழே மூடப்படும் வேளையில், அடைக்கலம் பூரும் வேளையில், இன்றைக்கு எத்தனையோ பேர் கனடா தேசத்தில் வந்து அடைக்கலம் பூந்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இந்த தேசம் எங்களுக்கு உதவி செய்யுது, நல்லா வைத்திருக்குது. இன்றைக்கு நான் சொல்கிறேன், ஆபத்துகளிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள அடைக்கல மக்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் என்னென்னு சொன்னால், ஆண்டவரிடத்தில் வரும் வேளையில் யார் தான் எங்களை விட்டு துரத்தி கொண்டு வந்தால் என்ன, எங்களை கொலை செய்ய வேண்டும் என்றால் என்ன, பைபிளில் சொல்லியிருக்குது அடைக்கல பட்டணங்கள் என்று சொல்லி. அந்த இடத்துக்குள்ளே வந்துட்டால் பாதுகாப்பு இருப்பது போல கர்த்தருக்குள்ளே யாரெல்லாம் வந்திருக்கிறீங்களோ அதுதான் சொல்லப்படுகிறது. என்னென்னு சொன்னால், the name of the Lord is a strong tower, the righteous run into it and they are safe. தேவன் நமக்கு அடைக்கலமும் பேலன், அடைக்கலம் எங்களுக்கு கிடைத்திருக்கு. கடவுள் எங்களுக்கு அடைக்கலம் தந்திருக்கிறார், வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கு நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. பீறி போடுவதற்கு மக்கள் எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க தாவீதுடைய வாழ்க்கையில். தாவீதை யோசித்து பார்க்கும் வழியில் ஒரு பெரிய ஒரு மனுஷன், பெரிய ஒரு ராஜா. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகளுக்கு கூடாக போனார், எவ்வளோ கஷ்டங்களுக்கு கூட போனார், எத்தனை வேதனைகளுக்கு கூடாக போனார், எவ்வளோ துன்பங்களுக்கு கூட போனார். ஆனாலும் எல்லா நேரங்களையும் கர்த்தரை துதிக்கிறத நிப்பாட்டவில்லை, கர்த்தருக்கு நன்றி சொல்லுவதை நிப்பாட்டவில்லை. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஃபெய்த்ஃபுல்லாக நிற்கிற நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும், நான் உம்மை விட்டு விலகுவது இல்லை, என்னை கைவிடவும் இல்லை என்று சொன்னவரே, உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த கஷ்டமான பாதையில் போகும் வழியிலேயே நீர் எனக்கு என்ற பரம பரிகாரியாக இருக்கிறீர், அதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படி சொல்லி சொல்லி பைபிள் வசனங்களை சொல்லி அந்த நேரத்தில் அங்கே ஓடுறது இங்கே ஓடுறது, நம்புறவர்கள் எல்லாம் கைவிட்டுடுவாங்க. ஆனால் கர்த்தரோ கைவிடவே மாட்டார். அதை திரும்ப திரும்ப இந்த காலவெளியில் வந்து கொண்டிருக்குது. ஏனென்று சொன்னால், திடப்படுத்தி தைரியப்படுத்தி அதை உறுதிப்படுத்துறதுக்கு கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். வாசிங்கள், அங்கே சொல்லப்படுகிறது, அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் அது இல்லை 5ஆம் வசனம் மட்டும்தான். அங்கே நாங்கள் பார்க்குறோம், அவருடைய செட்டைகளுக்கு அடைக்கலம் பூந்திருக்கிறோம். ஸோ எங்களுக்கு ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை. யாருக்கும் பயம் இருக்கிறதுன்னு சொன்னால், இன்றைக்கு அந்த பயத்திலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குவார். விசுவாசிக்கிறவன் பதறான், ஆண்டவர் எங்களுக்கு நன்மையாக செய்வார். சில வேளை எங்களுக்கு தெரியாது, நான் போகிற பாதை எனக்கு தெரியாது, எல்லாம் இருளாக இருக்குது, எனக்கு ஒன்றுமே தெரியலை, பேட் சிச்சுவேஷனாக இருக்குது. ஆனாலும் அந்த இருளின் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏனென்றால் வெளிச்சம் என்னோடு இருக்கிறது. அந்த வெளிச்சம் யார்? இயேசு கிறிஸ்து. உங்களோட வாழ்க்கையில் இனி இல்லையன்ற பெயின்ஃபுல்லான வாழ்க்கை கூடாக போய்கொண்டிருந்தாலும், டோன்ட் கிவ் அப், காட் இஸ் ஸ்டில் ஆன் த த்ரோன். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் என்பதை விசுவாசிக்கிறோம். ஆகவே மூன்றாவதாக நாங்கள் பார்க்குறோம், அண்டர் த விங்ஸ் ஆஃப் த லார்ட். நாங்கள் அவருடைய செட்டைகளின் கீழே ரூத் வந்து அங்கே பாதுகாக்கப்பட்டார். உன்னதமானவருடைய செட்டைகளின் கீழே நீங்கள் வந்திருக்கிறீங்க. முதலாவது ஃபெய்த்ஃபுல்னஸ், ரெண்டாவது நாங்கள் பார்க்குறோம் ஃபேவர், மூன்றாவது நாங்கள் பார்க்குறோம் அண்டர் த விங்ஸ் என்று சொல்லி. அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. அங்க சொல்லப்படுகிறது, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவருடைய நாலாவது காரியம் என்னவென்று சொன்னால், யூ ஆர் பிளஸ்ட்.
ஐ ஆம் பிளஸ்ட் என்று சொல்லுங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். நீங்கள் சொல்ல சொல்ல என்னத்தை சொல்கிறீங்களோ அது நடக்கும். ஜீவனும் மரணம் எங்களோட வாயில் இருக்குது. இன்றைக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் நடப்பிப்பார். அடுத்த வசனம் 11ஆம் வசனம். இப்போதும் மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். நீ இல்லை, அந்த 10ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க இருக்கு. அதற்கு அவன் மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமாகிய வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய். நீ சும்மா காசை பார்த்து ஓட இல்லை, பணத்தை பார்த்து ஓட இல்லை. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், பணம் எங்களுக்கு ஜீவனை கொடுக்காது. ஒரு ஐயா மரித்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவருடைய மகன் அங்கே இன்னொரு தேசத்திலிருந்து வர வேண்டும் என்று சொல்லி இந்த சகோதரி அவருடைய மகள் சொன்னது, டாக்டர் என் தம்பி வாரார், அது வரைக்கும் என் ஐயாவை உயிரோட வைங்க. சொன்னால் எங்கள்ட கையில் இல்லை. எவ்வளோ காசு கொடுத்தாலும் உயிரில் வைக்க முடியாது. கர்த்தருடைய கையில் தான் எங்களோட ஜீவன் இருக்குது. இந்த இடத்துலேருந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கலாம், பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம், திடீரென்று ஹார்ட் நின்றுதென்றால் அவ்வளோந்தான். எங்களோட ஜீவன் எங்கே போகும் என்பது முக்கியம். இன்றைக்கு இயேசுவண்டையில் என்ற ஜீவன் போகுமா, என்ற ஆத்மா போகுமா என்பது அந்த முக்கியம். இயேசுவை பின்பற்றுகிறதும் இயேசுவில் நம்பிக்கை இருக்கிறதும் இயேசுவும் ஒரு கடவுள் என்றது அல்ல. இயேசு தான் ஒரே ஒரு வழி பரலோகம் போகும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று அதுதான் நான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. நான் இயேசு என்ற சொந்த கடவுளாக இரட்சகராக ஏற்றிருக்கிறேன். ரூத் அதுதான் செய்தார். மோவாபிய ஸ்திரீ அந்நிய தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தவ அவ கண்டுபிடித்தா என்னண்டா உண்மையான தெய்வம் தேவாதி தேவன் சர்வ வல்லவர் இஸ்ரவேலின் தேவன் என்பதை அறிந்து கொண்டான். அதுபோல் நீங்கள் எத்தனையோ பேர் இன்றைக்கு அறிந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, கல்வாரியில் சிந்தின அந்த இரத்தம் இன்றைக்கும் எங்களை கழுவி சுத்திகரிக்க வல்லமையாக இருக்கிறது. இன்றைக்கும் அதுக்கு ஜீவன் இருக்குது, வல்லமை இருக்குது. எங்களுடைய பாவங்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அதை எல்லாத்தையும் அகற்ற தேவனால் முடியும். ஆகவே இந்த காலவெளியில் இந்த இடத்துல இருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, நான் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இப்போது மகளே நீ பயப்படாதே. ஆண்டவர் சொல்லுகிறது, அந்த ஸ்திரீக்கு சொன்னது, அந்த அன்றைக்கு போவாஸ் சொன்னது, இன்றைக்கு எங்களுக்கு கத்த சொல்ல பயப்படாது. உண்ட பிள்ளைகளை குறித்து, உண்ட குடும்பத்தை குறித்து, உன்னுடைய வருங்காலங்களை குறித்து பயப்படாத. அவ்வளோந்தான். எத்தனை கை ஊற்ற வேண்டாம். எத்தனை பேருக்கு இந்த பயம் ஏதோ ஒரு நேரத்தில் வந்திருக்குது. எல்லாருக்கும் வரும். ஆனால் அந்த பயம் வரும் வழியில், கர்த்தரை நோக்கி கூப்பிடும் வழியில் பயம் அகன்று போகும். எனக்கும் பயம் வந்திருக்குது. பிசாசானவன் தான் அந்த பயத்தை போடுகிறான். இட்ஸ் அ ஸ்பிரிட் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. God has not given us the spirit of fear. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யாருக்கும் பயம் வரும் என்று சொன்னால், in the name of Jesus I rebuke you spirit of fear, get out of my life. நீங்கள் சொல்லும் வழியில் அது ஓடத்தான் வேணும். இஃப் யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் காட் யூ ஹேவ் அத்தாரிட்டி, யூ ஹேவ் தட் அத்தாரிட்டி. அந்த அதிகாரம் உங்களுக்கு இருக்குது. அந்த 11ஆம் வசனத்தை தொடர்ந்து வாசிங்கள். உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், உனக்கு தேவையானது எல்லாம் நான் செய்வேன். ஐ எம் கோயிங் டு ஹெல்ப் யூ. இன்றைக்கு என்னுடைய தேவன் என்ன செய்கிறார்? எனக்கு அங்கே தயவு பெறுறது மாத்திரமில்லை, எனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆமேன் சொல்லாதீங்க. என்ன அது வேறு யாருக்கு தானே? அது எனக்கு தான். பாஸ்டர் தனக்கு தான் சொல்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு கர்த்தர் உதவி செய்வார் என்று சொல்கிற ஆட்கள் எல்லாம் God is going to help me. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல் என்று சொன்னால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்த எபனேசர், எங்களை வழி நடத்தினவர், இந்த சேர்ச்சை ஆசீர்வதிக்கிறவர், இந்த சேர்ச்சை வழி நடத்துகிறவர், போஷிக்கிறவர், பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே இஃப் யூ ஆர் பிளஸ்ட், பிளஸிங்ஸ் இல்லாத ஆக்களை கூட்டிக் கொண்டு வாங்க. they'll also be blessed. உங்களுடைய இனத்தவர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள் அழைத்து வரும் வழியில் கர்த்தர் காரியங்களை நடப்பிப்பார். கர்த்தர் ஒரு மனுஷன் இல்லை, கர்த்தர் காரியங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். அங்க வாசிங்க, தொடர்ந்து வாசிங்கள். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரெல்லாரும் அறிவார். எல்லாருக்கும் தெரியும் என்று சொல்லப்படுகிறது. 13ஆம் வசனம். ராத்திரிக்கு தங்கியிரு, நாளைக்கு அவன் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது. அவன் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். பாருங்க, அற்புதமான முறையில் கர்த்தர் காரியங்களை செய்தார். பெரிய ஒரு பணக்காரன், ஒன்றுமில்லாம பொறுக்கி கொண்டிருந்த வேலைக்கார பிள்ளை மாதிரி இருந்த பிள்ளை, அடிமை என்ற மாதிரி, பிச்சைக்கார என்ற மாதிரி, அப்படிப்பட்ட பிள்ளைய கர்த்தர் உயர்த்தினார் என்று சொன்னார். இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் தன்னோட உன்னதங்களில் வீட்டிற்க செய்திருக்கிறார் என்று சொன்னால் அதை விட பெரிதான காரியம் வேறு ஒன்றும் இல்லை.
அந்த தேவன் எல்லாத்தையும் எங்களோட காலுக்கு கீழே போட்டு வைத்திருக்கிறார். எவ்ரிதிங் இஸ் அண்டர் அவர் ஃபீட். ஆகவே எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, அதுதான் எனக்கு விருப்பமான பாட்டுகள் சிலதில், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எனக்கு வெற்றியின் மேலே வெற்றி தர, கீழே நீங்கள் பார்க்குறீங்க ரெஸ்லிங்கில் கீழே விழுந்துட்டா முடிஞ்சதுன்னு கவுண்ட் பண்ணுறான், பின் பண்ணி போட்டாங்க, இப்போ கவுண்ட் பண்ண அடித்து கொண்டு வந்துடுவாங்க. நான் சொல்லுகிறேன் என்னென்னு சொன்னால், உங்களோட வாழ்க்கை முடிஞ்சதுன்னு யாருன்னு சொன்னால் டோன்ட் பிலீவ் இட். கர்த்தருடைய கையில் தான் உங்களோட வாழ்க்கை இருக்குது. கர்த்தர் சொல்லும் வரைக்கும் நீங்கள் யூ கீப் ஆன் ரன்னிங். நீங்கள் செய்கிற வேலையை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னத்துக்கு உங்களை அழைத்திருக்கிறாரோ அது சும்மா ஆசைப்பட்டு அது இருக்குன்னு போக வேண்டாம். ஒரு நாள் இந்த நாய் நடுவிலும் ஒரு வீட்டில் நாயும் இருந்து கழுதையும் இருந்தது. நாய் அங்கே எப்பவும் குலைச்சி கொண்டு இருக்கும், யாரும் வந்தால் பார்த்து கொண்டு இருக்கும். அப்போ நாயை அவன் அந்த பெட் பண்ணுவானாம், அந்த எஜமான் நல்ல வெரி குட் என்று சொல்லி பெட் பண்ணுவானாம். இந்த கழுதை இதை பார்த்து கொண்டு இருந்ததா. கழுதை பார்த்து கொண்டு வந்துட்டு சொன்னதான், என்ன எப்போவுமே எஜமான் நாயை தான் போய் தட்டி கொண்டிருக்கிறார், எனக்கு பொதியை போட்டு நல்ல எல்லாம் ஊற்ற உடுப்பில் போட்டு எல்லாம் தூக்கி கொண்டு போய் வைக்கிறார். நான் இந்த நாயை விட்ட வேலையாக ஒரு நாள் நாய்கிட்ட சொன்னதான், எனக்கு ஒரு நாள் உண்ட வேலையாக நான் செய்கிறேன், யாரும் தேவையில்லாத ஆக்கள் வந்தால் நான் குலைக்கிறேன், நான் கத்துறேன், நீ என்றைக்கு எந்த பேசாமல் இரு என்று சொல்லி நாயும் ஓகே கோ என்று சொல்லி விட்டோன்னே இந்த கழுதை வந்து ஆக்கள் யாரோ வேற இது கத்தி இருக்குது. கத்தைக்க என்னென்னு சொன்னால் வீட்டுக்காரன் வந்து பார்த்தான், என்ன கத்துறேன்னு சொல்லிட்டு சும்மா ஆக்கள் வேற கத்தாதேன்னு சொல்லி இது திரும்ப வேறு ஏதோ ஒன்று வேற இன்னொன்று கத்திச்சான், அடின்னு அடிச்சானா. நான் சொல்கிறேன், ஒருவனுக்கு கொடுத்த வேலையை நீங்கள் செய்ய போகாதீங்க. இருக்கிற இடத்துல ஃபெய்த்ஃபுல்லாக இருங்க. கர்த்தர் காரியங்களை செய்வார். கர்த்தருடைய டைம் வரும் வழியில் ஆண்டவர் உயர்த்துவார். அவருடைய பலத்தை கருத்துக்குள்ளே அடங்கிடுங்க. என்ன அதாக்கையில் இதாக்கையில் சேர்ச்சில் நான் இத்தனை வருஷமாக இருக்கிறேன், ஆண்டருக்கு தெரியும் எப்போ என்னது செய்ய வேணுமெண்டு. பொறாமையும் கொள்ளக்கூடாது. யாரும் உயர்த்தப்படும் வழியில் இது நித்திரை வராது. வயிற்றுக்குள்ளே எரிஞ்சு கொண்டிருக்கும், நெஞ்சு எரியும், நித்திரையும் வராது. இப்போ வந்து சொல்லுவாங்க நித்திரை வரதில்லை. ஏன் நித்திரை வரல எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும். ஏன்னு சொன்னால் ஆரோட இடத்த ஆரோ உயர்த்தப்பட்டுட்டாங்க, நான் எனக்கு கிடைக்கலையான்னு சொல்லி. நான் சொல்கிறேன், இன்றைக்கு அப்படி இருக்க வேண்டாம். ஒர்க் பிளேஸ்லேயும் அப்படி தான். சர்ச்சில் மாத்திரம் நான் கதைக்கல, அது எந்த இடத்துல இருந்தாலும் டோன்ட் கெட் அப்செட். கர்த்தர் ஏற்ற நேரத்தில் எல்லாத்தையும் நன்மையாக செய்வார். ஈஸ் ஆன் த த்ரோன். அவர் அங்கே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராக இருக்கிறார். ஆகவே தான் நாங்கள் பார்க்குறோம். என்னென்னு சொன்னால், போவாஸ் அவளை விவாகம் செய்தான். அதுக்கு பின்பதாக அவனுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறத காணக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கு பின்பதாக அந்த அவனுக்கு பேரை பார்க்கும் வழியில் ஓபேத் என்று சொல்லப்படுகிறது. அதெண்டா ஓபேத் என்று சொன்னால் வர்ஷிப்பர், ஆராதிக்கிறவன். அவனை ஆண்டவர் கொடுத்தார். ஓபேத் என்றுக்கிறவன் தாவீதுக்கு அங்கே நாங்கள் பார்க்குறோம் அவனுடைய கிராண்ட் ஃபாதராக இருந்தான். ஏன்னு சொன்னால் ஜெஸ்ஸியுடைய தாப்பனாக இருக்கிறான். தாவீதுடைய வம்சத்தில் இப்படி வருகிறாள் பாருங்கள், ரூத் பாருங்கள், புறஜாதி. ஆண்டவர் எங்கேயோ இருந்த ஆளை தூக்கி ஒரு ஊழியக்காரியை மாற்ற முடியும், ஊழியக்காரனாக மாற்ற முடியும், பெரிய ராஜ அத்தியாக மாற்ற முடியும். கர்த்தர் செய்ய நினைக்கிறத ஒருத்தரால் நிப்பாட்ட முடியாது. அங்கே பாருங்கள், அந்த சந்ததியில் தான் இயேசு, தாவீதின் சந்ததியில் இயேசு வாரார். என்ன ப்ரிவிலேஜ், என்ன ஆசீர்வாதம். ஏன் தெரியுமா? நான் நகோமியை விட மாட்டேன் என்று சொன்னபடினால, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொன்னபடினால, இன்றைக்கு நீங்கள் ஃபெய்த்ஃபுல்லாக நிற்கிறபடினால blessings are starting to flow. ஆசீர்வாதங்கள் அங்கே ஊற்றெடுக்க ஆரம்பிக்கப்படுகிறது. ஃபெய்த்ஃபுல்னஸ் you will see in the coming days and the years to come. God will do mighty things and great things. supernatural things நடக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், things which we didn't expect. இன்றைக்கு ஒரு பாட்டு பாடிக்கொண்டிருந்தோம், என்னென்னா நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் அதிகமாக செய்கிறவர் என்று சொல்லி. அதுதான் பாட்டுகள் பாடும் வழியில் வசனங்களை அறிக்கை செய்கிறோம். அறிக்கை செய்யும் வழியில் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். இந்த கால வேளையில் எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆராய்ந்து பார்க்கறதுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்கிறார். நல்ல ஒரு டைம் தந்திருக்கிறார். நான் முன்பு இருந்த மாதிரி இருக்கிறேன்னா, ஒரு காலத்தில் கர்த்தருக்காக ஏதோண்ட செய்வேன், சர்ச்சில் கர்த்தருக்காக துண்டு பிரதிகளை கொடுப்பேன், நான் எப்படியாகிலும் ஜெபம் பண்ணுவேன், நான் எப்படி என்னாலும் வார்த்தைகளை படிப்பேன், கர்த்தருக்கென்று ஏதாயிலும் ஒன்று செய்வேன். ஆனால் இப்போ நான் அதை ஒன்றும் செய்கிறதில்லை. எனக்கு வயது போயிட்டுதுன்னு சொல்கிறேன், எனக்கு ஏலாதுண்டு. இப்போ வேறு ஆக்கள் இருக்கிறாங்க, யங்கர் பீப்புள் ஆதியா, லெட் த யங்கர் ஜென்ரேஷன் டூன்னு சொல்லி போட்டிருக்கிறேன். நோ, God has given you strength, God has given you health, God has given you the grace. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். ஆண்டவருக்கண்டு எழும்பி பிராசிக்கிற டைம் வந்துட்டுது. ஒன்ஸ் அகெயின் எழும்பி பிராசிக்கக்கூடியதாக கர்த்தர் செய்வார். கர்த்தரால் முடியாத ஒன்றும் இல்லை. எங்களோட வீட்டில் ஒரு ரோஜா பூ மரம் இருந்தது.
அதை வந்து பார்க்குறவங்க வெட்டி எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி என்ன காஞ்சி போச்சுன்னு சொல்லி எல்லாத்தையும் வெட்டி விட்டுட்டாங்க. இந்த வருஷத்தில் புது மரங்களை நட போகிறோம்னு சொன்னாங்க. நான் போய் பார்த்தேன், தரையோடு எழும்பிக் கொண்டு இருக்குது அந்த ரோஜா பூ மரம். நான் சொல்கிறேன், உங்களை எல்லாம் ஓவர் என்று சொல்லி முடிச்சுது என்று சொல்லி இனி புது ஆக்கள் தான் வேணும் என்று சொல்கிற நேரத்தில் கர்த்தர் உங்களை திரும்பவும் தலை தூக்கி நடக்கக்கூடியதாக, திரும்பவும் நீங்கள் செய்த ஊழியங்களை செய்யக்கூடியதாக, திரும்பவும் கர்த்தர் உங்களை எடுத்து உபயோகிப்பாராக, திரும்பவும் கர்த்தருக்காக எழும்பி பிராசிக்கிற டைம் வந்துட்டுது. எல்லாம் கண்கள் மூடி இருக்கும் வேளையில், தலைகள் குனிந்திருக்கும் வேளையில் நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். ஏண்டா ஜெபமே ஜெயம். எங்களோட வாழ்க்கையில் ஜெபத்தை அதிகரிக்க போகிறோம். ஜெபத்தில் அதிகமாக போவோம். நாங்கள் கூட நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணும் வேளையில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். இன்றைக்கு திஸ் இஸ் த டே தட் த லார்ட் ஹஸ் மேட். God is going to do something good in your life. How many of you are believing it? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? You will receive it. You will receive it. You will receive it. யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் தான் செய்கிறவராக இருக்கிறார். Not a man, but God will use a servant of God. அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், யாரையும் ஆண்டவர் எடுத்து பாய்ப்பார். Let us pray right now. இப்பொழுது ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாம் கண்கள் மூடி இருக்கும் வேளையில், தலைகள் குனிந்திருக்கும் வேளையில் நான் இந்த வாழ்க்கையை நான் ஆராய்ந்து பார்க்கிறேன். கர்த்தர் இந்த கால வேளையில் என்னோடு பேசினார். கர்த்தருக்கு பிரியமாக நான் இன்னும் ஜீவிக்க நான் விரும்புகிறேன். நான் இன்னும் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். கர்த்தருக்காக ஊழியம் செய்ய விரும்புகிறேன். கர்த்தருக்காக ஏதாயிலும் ஒன்றை நான் செய்ய விரும்புகிறேன். நீங்கள் வந்து லீடர்ஷிப்பில் இருக்கிற ஆக்களோட கதைங்க. God is going to do great things. என் பர்சனல் லைஃப்பில் நான் சுயநலம் கருதினவனாக மாத்திரமில்லை சுயநலம் கருதினவனாக இருக்கக்கூடாது. நான் மற்றவர்களுக்காக நான் காரியங்களை செய்யும் வேளையில் எந்த வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்த்து கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே நான் இருக்கிறவனமாக உம்மிடத்தில் வருகிறேன், என்னை உங்களுடைய சித்தத்தின் படி பாவியும், உங்களுடைய சத்தத்தை நான் கேட்கிறேன். சாமுவேல் சொன்னான், குழந்தையாக இருக்கும் வேளையில், சின்ன பிள்ளையாக இருக்கும் வேளையில் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னது போல, ஆண்டவரே இன்றைக்கு நீர் என்னோட பேசியிருக்கிறீர், நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறேன் என்று சொல்லி இப்படியாக ஜெபம் பண்ணுகிறவர்கள், உங்களை கர்த்தருக்கென்று திரும்பவும் அங்கே அர்ப்பணிக்கிறவர்கள் யாராலும் இருந்தால் நீங்கள் மாத்திரம் எழுமி நிற்கலாம். நான் கர்த்தருக்கு என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன், கர்த்தர் என்னோடு பேசியிருக்கிறார், இந்த காலவெளியில் கர்த்தருக்கென்று ஊழியங்களுக்கென்று ஒப்பு கொடுக்குறேன் என்று சொல்கிறார்கள். கீதியில் எழுமி நில்லுங்கள். அவங்களுக்காக நான் ஒரு ஸ்பெஷல் ப்ரேயரை முதல் செய்வேன். அதுக்கு பின்பதாக மற்றவர்களுக்கு நான் ப்ரே பண்ணேன். ஐ எம் கோயிங் டு டூ மெனி திங்ஸ் ஃபார் காட். நான் செய்து கொண்டிருக்கிறது போதாது, பட் மோர் திங்ஸ் ஐ வாண்ட் டு டூ. I want to do something for God. என்னால் எல்லாம் இயலாது, ஆனால் எனக்கு இயலுமானதை நான் செய்வேன். Thank you Lord. Thank you Jesus. கர்த்தர் உங்களை பார்க்கிறவராக இருக்கிறார். God is looking at you right now. கர்த்தருக்கு நீங்கள் சொல்கிறீங்க. You are not telling a man. ஒரு மனுஷன் இடத்துல நீங்கள் சொல்லவில்லை. You are talking with God. God is a blesser. God is the blesser. ஆண்டவர் தான் நீங்கள் ஆசீர்வதிக்கிறவர். நாட் மேன். மேன் இஸ் அ ஹியூமன் பீயிங், பட் த ஆல்மைட்டி காட், சர்வ வல்லவர், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இதாவே இந்த காலவெளியில் எழுந்து நிற்கிற ஒவ்வொருவருக்காக நான் விசேஷித்த விதத்தில் ஜெபம் பண்ணுகிறேன். அன்பின் ஆண்டவரே, யோசேப்புடைய வாழ்க்கையில் சுவாமி எவ்வளோ கஷ்டங்கள் வந்தது, ஆனாலும் அவனை உயர்த்த யோசித்தவர், நீங்கள் நினைத்தது ஒருவரும் தடுக்க முடியாது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக, அவனுடைய சத்துருக்களுக்கு முன்பதாக அவனை உயர்த்தின தேவன். இந்த காலவெளியில் எழும்பி நிற்கிற ஒவ்வொருவரும், எனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு நீ போ, உனக்காக கர்த்தர் காரியங்களை செய்வார் என்று சொன்னது போல, இந்த காலவெளியில் ஆண்டவா எழுந்து நிற்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து, இவர்கள் என்னத்தை தீர்மானம் எடுத்திருக்கிறார்களோ அந்த தீர்மானங்களை நிறைவேற்ற உதவி செய்யும்படி கேட்கிறேன். அன்பின் ஆண்டவரை தொடர்ந்து சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். வார்த்தையை ஒவ்வொருவரும் கேட்டு அந்த வார்த்தைகளின் படி நடக்கிறவர்கள் செழிப்பாக இருப்பார்களாக. உங்களோட கரங்களை எங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானோட ஐக்கியம், அவருக்காக வாழ ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொருவரோடும், விசேஷமாக இன்றைக்கு தங்களை பிரதிஷ்டை செய்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமேன்.